ஹாய் ஆல், வெல்கம் டு இன்வெஸ்டர் வியூ. இன்னைக்கு வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ் ஆக முடியும். மெஜாரிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிதியை பற்றின புரிதல் இல்லாமல் எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. எதை செய்யக்கூடாததோ அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டெலிஜென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூலே ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது, அதாவது ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கம்பெனியோட ஷேரை பற்றி ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய பேர் குறிப்பிடத்தக்க அனாலிசிஸ் இல்லாமல் ஷேர்ஸை ட்ரேடும் பண்ணி அந்த ஷேர்ஸோட வேல்யூஸ் ஃபியூச்சரில் ஏறும்னு பெட்டும் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறவங்க ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கெட் அன் எஜுகேஷன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வரவங்க முதல்ல பண்ண வேண்டியது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும். நீங்கள் உண்மையாகவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக் இன்வெஸ்டர் ஆகணும்னா முதல்ல அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி படிங்க. இதுக்காக ஏதாச்சும் ப்ரோக்ராம் ஆர் டிகிரிலாம் அவசியம் இல்லை. செல்ஃப் எஜுகேஷன் தான் பெஸ்ட்டு. இதுக்காக நிறைய கோர்சஸ்லாம் நடத்துகிறாங்க. பட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கோர்சஸ்லாம் பண்ணாமையும் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். செகண்டு, ஸ்டார்ட் ஸ்மால். இப்போ நீங்கள் நீச்சல் கற்றுக்கிறதா இருந்தால் முதல்ல கொஞ்சம் ஆழம் இருக்கிற இடத்துல தான் நீந்த போவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். முதல்ல கொஞ்சமாக பணம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லோ அமௌண்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை பொறுத்தும் உங்களோட நாலேஜை பொறுத்தும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. தேர்டு, கெட் ஸ்டார்டட் ஏர்லி. இப்போ நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஆனால் உங்களோட பண தேவை எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 25 வயசு ஆள்கிட்ட பணம் இருக்குன்னா அதுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கலாம். அதுவே ஒரு 60 வயசு ஆள்கிட்ட பணத்தோட தேவை இருக்குமான்னு கேட்டால் டு த மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஸோ உங்களோட பண தேவையை பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் பண தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது கமிட்மெண்ட்ஸ் லைக் கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சாதகமாகவும் அமையலாம், இல்லைன்னா லாஸும் ஆகலாம். இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதில் இருந்து உங்களால் சீக்கிரமாக மீள முடியாது. கமிட்மெண்ட்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு ஷேர்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணி அதை சரி செஞ்சிடலாம். அதுக்காக டைமும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது, ரிசர்ச் பிஃபோர் இன்வெஸ்டிங். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறவங்க எல்லாருமே நல்லா பணம் சம்பாதிக்கிறது இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்க அந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாதது தான். ஒவ்வொரு ஷேர்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, ரேஷியோஸு, மேனேஜ்மெண்ட்டெல்லாம் பற்றி படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் பின்னாடி வருத்தப்படாமல் இருக்கணும்னா முன்னாடியே அந்த நிறுவனத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு பணத்தை போடுங்க. அடுத்து, ஒன்லி இன்வெஸ்ட் வாட் இஸ் சர்ப்ளஸ். உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்க ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குது. இருந்தாலும் இதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து ரிட்டர்ன்ஸ் வரும்னு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய முறை மோசமான, அதாவது பியர் மார்க்கெட்டை பல வருஷங்கள் நீட்டிச்சும் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் இருந்து வெளியே வர முடியாட்டியும் இதில் உங்களோட ரொட்டீன் லைஃப்பை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. அதனால உங்ககிட்ட இருக்க எக்ஸஸ் மணியை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது, ஹேவ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கோல். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோலை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட முன்னேற்றத்தை கண்காணிப்பது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
அதாவது அடுத்த ஒரு 10 வருஷத்துல நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் பணத்தை உருவாக்க போறீங்களா, இல்லைன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை உருவாக்க போறீங்களா? இந்த இலக்கை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு கோல் இருந்தா மட்டும்தான் நீங்க மோட்டிவேட்டடாகவும் ஒரு கரெக்டான ட்ராக்லையும் இருப்பீங்க. அடுத்து பில்ட் அ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. ஸ்டாக் மார்க்கெட்டில் பெர்மனண்ட்டாக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா 2லேருந்து 3 ஸ்டாக்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதாது. அட்லீஸ்ட் 8 to 12 ஸ்டாக்ஸ் ஆகுது ரிலையபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் தான் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை உருவாக்க முடியும். ஆனாலும் இந்த 8 to 12 ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரே டைமில் மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. இதுக்கு நீங்கள் நல்ல ஸ்டாக்ஸை ஆட் பண்ணிக்கிட்டோம் இல்லை தேவையில்லாத ஸ்டாக்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் இருந்தால் தான் ஒரு வின்னிங் போர்ட்ஃபோலியோவை உருவாக்க முடியும். இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் பண்ணலாம்னு நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.